மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாமக, தவேக உள்ளிட்ட 56 அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்களின் தலைவர்கள் பங்கேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குவதாக முதல்வர் எச்சரிக்கை. உரிமை போராட்டம் நடத்த வேண்டிய சூழலில் தமிழ்நாடு உள்ளதாகவும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாடு 8 மக்களவை தொகுதிகளை இழக்கும் அபாயம். எம்பிக்களை அதிகரித்தால் தமிழ்நாட்டிற்கு 22 தொகுதிகள் கூடுதலாக வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தல். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் குடியரசுத் தலைவரை சந்திக்க தமிழ்நாடு அரசு முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கட்சிகளின் கருத்துக்களை அறிக்கையாக வழங்க திட்டம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநில எம்பிக்கள் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம். தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கான தண்டனை என்று தவேக தலைவர் விஜய் கண்டனம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கங்களை அளிக்கவில்லை என்றும் சாடல். அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் தலைமை செயலக வளாகத்தில் திடீர் போராட்டத்தால் பரபரப்பு. தங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் கட்சி பிரதிநிதிகள் வாக்குவாதம். ஈரோட்டில் செங்கோட்டையன் முன்னிலையில் அதிமுகவினர் மோதல். ஆலோசனை கூட்டத்தில் நாற்காலிகளை தூக்கி வீசி மோதிக்கொண்டதால் பரபரப்பு. உங்க பேர் என்னங்கண்ணா? பிரவீன். என்னவா இருக்கீங்க? எந்த ஊருங்கண்ணா? அந்தியூர் ஒன்றிய செயலாளர். என்ன ஆச்சுங்கண்ணா? என்ன பிரச்சனைங்கண்ணா? மொழி சமத்துவமே திமுகவின் லட்சியம் என்ற தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில மொழி பேசுபவர்களை மத்திய அரசு 2ஆம் தர குடிமக்களாக நடத்த முயற்சிப்பதாகவும் சாடல். மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு. பாஜகவினர் தமிழ் பகைவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதாக முதலமைச்சர் சாடல். தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல என்ன செய்தீர்கள்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழியுடன் சமஸ்கிருத பாடத்திற்கும் தேர்வு. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் நிலையில் அரசு தேர்வுகள் துறை நடவடிக்கையால் சர்ச்சை. சென்னை மெரினாவில் வாகன சோதனையில் 28 கிலோ தங்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் வணிக வரித்துறையிடம் நகைகள் ஒப்படைப்பு. காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1 கோடி ரூபாய் பணம் பறிப்பு. போலீஸ் என கூறி கைவரிசை காட்டிய கும்பலுக்கு வலைவீச்சு. சாம்பல் புதன் வழிபாட்டுடன் கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் தொடங்கியது. வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 64,520க்கு விற்பனை.
சென்னை கோவலம்பாக்கத்தில் கேஸ் கசிவு காரணமாக வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் படுகாயம். விபத்து குறித்து போலீசார் விசாரணை. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி பெருவிழா. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோவையில் ஆசிரியை சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். 29 குண்டுகளால் ஆசிரியை சுடப்பட்டார் என்பது உண்மை அல்ல என காவல்துறை விளக்கம். சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 20 அடி பள்ளத்தில் அழுகிய நிலையில் பெண் சடலம் மீட்பு. 2 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. தங்க கடத்தலில் ஈடுபட்டதாக கன்னட நடிகை ரன்யா ராவ் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது. துபாயிலிருந்து கடத்தி வந்த 14 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. சாம்பியன்ஸ் டிராபி 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இன்று பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேற 2 அணி வீரர்களும் தீவிரம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் ஸ்டீவ் ஸ்மித். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் ஆஸ்திரேலியா தோல்வி அடைந்த நிலையில் ஓய்வு. இரண்டாவது முறை அதிபராக பதவியேற்ற பின்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் டிரம்பின் முதல் உரை. அமெரிக்காவுக்கு பொற்காலம் தொடங்கிவிட்டதாக அதிபர் டிரம்ப் பெருமிதம். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் பெருமளவும் குறைக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் பெருமிதம். அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபர் பைடன் என்றும் சாடல். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா 100% வரி விதிப்பதாக டிரம்ப் குற்றச்சாட்டு. கூடுதல் வரி விதிக்கும் நாடுகளுக்கு அமெரிக்காவும் அதே அளவு வரி விதிக்கும் என்றும் திட்டவட்டம். செர்பியா நாடாளுமன்றத்திற்குள் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்களின் அத்துமீறலால் போர்க்களமாக மாறிய நாடாளுமன்றம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.